தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகரில் பச்சிளம் குழந்தைகள் 3 கடத்தப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் புறநகர் எபினே சூசைன் பகுதியில் கடத்தப்பட்ட 6 வார குழந்தை டாலியா உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். பிரான்சின் லியோ நகரில் நிகழ்ந்த கொந்த டுராங்க் கொலைக்கு நீதி கோரி பேரணி நடைபெற்றுள்ளது. பாரிஸ் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் விவசாய கண்காட்சி இந்த ஆண்டு பெரும் சிரமங்களுடன் தொடங்கியுள்ளது. பிரான்சில் தீவிர வலதுசாரிகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா வாதலா தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு பான் தயாரிப்பாளர் உக்ரைனில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பான் தயாரித்து வழங்கி வருகிறார். பிரான்சின் தென்மேற்கு பகுதி வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு வழியாக கடைக்குள்ள கொண்டு போகிறோன்னு யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் புறநகரில் பச்சிளம் குழந்தைகள் 3 கடத்தப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காவல்துறையினர் அவசர எச்சரிக்கை விடுத்து தேடுதல் மேற்கொண்டனர். பாரிஸ் புறநகர் எபினே சூசைன் பகுதியில் 3 பச்சிளம் குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளனர். இந்த தகவல் பிப்ரவரி 21 சனிக்கிழமை காலை வெளியானது. கடத்தப்பட்ட குழந்தைகள் யார்? 6 வாரங்களே ஆன பெண் குழந்தை டலியா. உரிய காலத்திற்கு முன்னரே பிறந்த இக்குழந்தைக்கு இதய கோளாறு உள்ளது. 48 மணி நேரத்துக்குள் அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று மருத்துவ அறிக்கை தெரிவித்துள்ளது. 1.5 வயது நயல், 2.5 வயது எலின் ஆகிய குழந்தைகளே கடத்தலுக்கு உள்ளானார்கள். 1.5 வயது நயல், 2.5 வயது எலின் ஆகிய குழந்தைகள் அரசு குழந்தைகள் நல அமைப்பில் பாதுகாப்பில் இருந்த நிலையில் டாலியாவுடன் சேர்த்து ஒரே நேரத்தில் கடத்தப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் தொடர்பாக பெற்றோர் மீதே சந்தேகம் எழுந்துள்ளது. குழந்தைகள் கடத்தலுக்கு பெற்றோரே காரணம் என காவல்துறை உறுதிப்படுத்துகிறது. 24 வயது தந்தை அப்தல் காதர் பெனப்டெர் ரஹ்மான், 20 வயது தாய் ஷைமா ஹதப் ஆகியோர் குழந்தைகளுடன் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீதியமைச்சு இவர்களது நிழற்படங்களை வெளியிட்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த சந்தேக நபர்களை காண்பவர்கள் உடனடியாக
197 என்ற அவசர காவல்துறை எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் பிப்ரவரி 19ஆம் தேதியன்று எபினே சுசேன் பகுதியில் இருந்து கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாயும் தந்தையும் குழந்தைகளை காவல்துறையிடம் ஒப்படைக்க மறுத்து அவர்களுடன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை டாலியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொபினி பொது வழக்குரைஞர் அலுவலகத்தின் முடிவின்படி கடத்தல் எச்சரிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நயல், எலின் ஆகிய குழந்தைகளை கண்டுபிடிக்கும் பணி தொடர்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரெஞ்சு காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எபினே சுசேன் பகுதியில் இருக்கும் பாடசாலைகள் மற்றும் பூங்காக்களுக்கு அருகில் காவல்துறை ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. குழந்தைகளை தனியாக பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நியர்களிடம் பேச வேண்டாம் என்றும் தெரியாதவர்களின் வாகனங்களில் ஏற வேண்டாம் என்றும் குழந்தைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுங்கள் என்று பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கிடமான நபர்களையோ அல்லது வாகனங்களையோ கண்டால் உடனடியாக 17 என்ற எண்ணிற்கு அழைத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்கப்படுகின்றனர். பாரிஸ் புறநகர் எபினே சுசேன் பகுதியில் கடத்தப்பட்ட 6 வார குழந்தை டாலியா உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். லீல் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் குழந்தை டாலியா உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். எனினும் குழந்தையின் மற்றைய உறுப்பினர்களை தேடும் பணி தொடர்கின்றது. தனது பெற்றோரால் கடத்தப்பட்ட 6 வாரமே ஆன குழந்தை டாலியா பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை லீல் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டார். குழந்தையை கண்டுபிடித்ததை தொடர்ந்து அதிகாரப்பூர்வமான கடத்தல் எச்சரிக்கை அலர்ட் என்லெவ்மெண்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. டாலியா மீட்கப்பட்டாலும் அவருடன் கடத்தப்பட்ட அவரது சகோதர சகோதரி மற்றும் அவர்களை அழைத்துச் சென்ற பெற்றோரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் லியோ நகரில் நிகழ்ந்த கொந்தன் துராங்க் கொலைக்கு நீதி கோரி பேரணி நடைபெற்றுள்ளது. லியோ நகரில் வலதுசாரி செயற்பாட்டாளர் கொந்தன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சுமார் 3200 பேர் வரை கலந்து கொண்ட அஞ்சலி போராட்டம் நடைபெற்றுள்ளது. இவர் தீவிர தேசியவாதிகள் மற்றும் எதிர் பாசிச குழுக்களுக்கிடையே நடந்த மோதலில் கொல்லப்பட்டார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் போராட்டத்தில் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார். காவல்துறை பெரும் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. இந்த சம்பவம் பிரான்சில் சமீபத்திய அரசியல் மற்றும் சமூக மோதல்களில் ஒரு பகுதியாக திகழ்கின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன் மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பாரிஸ் நகரில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் விவசாய கண்காட்சி இந்த ஆண்டு பெரும் சிரமங்களுடன் தொடங்கியுள்ளது. 2025 மாடுகளில் பரவிய லம்பி ஸ்கின் நோய் காரணமாக இந்த ஆண்டு முதல் முறையாக மாடுகள் கண்காட்சியில் இடம்பெறவில்லை. 2 முக்கிய விவசாயிகள் சங்கங்கள் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுடன் நடைபெறும் பாரம்பரிய கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. இதற்கு நிலையற்ற வருமானம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மெர்கசூர் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான எதிர்ப்புகள் என்பனவே காரணமாகும். இந்த ஒப்பந்தம் விவசாயிகளை கடும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. இந்த விவசாய கண்காட்சி பிரான்சின் விவசாய துறையில் நிலவுகின்ற சவால்களையும் அரசியல் மற்றும் பொருளாதார அச்சுறுத்தல்களையும் பிரதிபலிக்கின்றன. பிரான்சில் தீவிர வலதுசாரிகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ரசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா தெரிவித்துள்ளார். அத்துடன் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மீது அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பிப்ரவரி 21 சனிக்கிழமை புரொவன்ஸ் நகருக்கு சென்ற பாதலா மார்ச் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமது வேட்பாளர் ஜூலிய லிமோங்கிக்கு ஆதரவாக பேசியிருந்தார். தீவிர இடதுசாரி வன்முறைகள் வெடிப்பதற்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் கொள்கைகளே காரணம் என்று பாதலா குற்றம் சாட்டியுள்ளார். தனது பொறுப்பை மறைப்பதற்காகவே மேக்ரோ மற்றவர்கள் மீது பழி போடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொந்த மரணத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணி மக்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் அதனை தடை செய்ய வேண்டும் என்று மனுவேல் பொம்பா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த அரசியல் மோதல் வலுத்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் பான் தயாரிப்பாளர் உக்ரைனில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பான் தயாரித்து வழங்கி வருகின்றார். 2022 ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து பிரான்சின் வார் பிராந்தியத்தைச் சேர்ந்த வோபிக் நேவி என்ற பான் தயாரிப்பாளர் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளுக்கு புதிய பான் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஒரு பழைய லொரியை நகரம் பேக்கரியாக மாற்றி போரின் நடுவே தவிக்கும் மக்களுக்கு பான் தயாரித்து விநியோகித்து வருகிறார். இவரது முயற்சி போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் ஆறுதல் வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. பிரான்சின் தென்மேற்கு பகுதி வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் வெள்ளத்தின் வடுக்கள் தென்மேற்கு பிரான்சில் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வெள்ள நீர் வடியத் தொடங்கியுள்ள நிலையில் சேதத்தின் அளவு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே 2021 ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிலர் இப்பொழுது மீண்டும் அதே நிலையை எதிர்கொள்வதால் அந்த இடத்தை விட்டு வெளியேற திட்டமிட்டு வருகின்றனர்.
பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று லோயே கிரான் பகுதியில் வெள்ளத்தின் வேகம் குறைந்து அந்த மாவட்டமானது செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இருப்பினும் மேனே லுவா அட்லாந்திக், சரோந்த் மெரித்தீம் ஆகிய 3 மாவட்டங்கள் தொடர்ந்தும் சிவப்பு எச்சரிக்கையிலேயே உள்ளன. மக்கள் தற்பொழுது தங்கள் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.